அடியேனுள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான் என்னும்படியாக பரமாத்மா சர்வவியாபியாக விஸ்வம் விஷ்ணு வஷக்காரகா என்பதாக அவனுடைய திருநாமங்களுடையதான பொருளாக அவன் வியாபித்திருக்கிறான். இவனுடைய சர்வ வியாபித்துவத்தை ஒப்புக்கொள்ளாத ஹிரண்யன் பட்ட பாட்டை படாதீர்கள் என்பார் நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியர். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து என்னும் பாசுரத்தின் வியாக்கியானத்தில் பரமாத்மா எங்கும் பூரணமாய் வியாபித்திருப்பவன். ஆனால் எல்லோருக்கும் அந்த பூரணத்தன்மையை உணரும் தகுதி இருக்கின்றதா? அவர்கள் தங்களை தாங்களே உணர்கிறார்களா? பகவத் உபாசனை என்பது அவர்களுக்கு சித்திக்கிறதா? இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தியானம் செய்கிறோம், அமருகிறோம், உட்காருகிறோம், யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு ஏதோ கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோமே தவிர்த்து மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. பல சமயங்களில் நாம் பரமாத்ம தத்துவத்தை மறந்தே விடுகிறோம். எப்பொழுதும் அந்த சிந்தனை என்பது இருக்கிறதே, அது ஆனந்தமானது, அதிசயித்தமானது, அற்புதமானது, ஒரு அமிர்த சாகரத்தில் நம்மை முழுக்கக்கூடியது. கோவிந்த பெருமாள் பகவத் சிந்தனை செய்து கொண்டு அந்த பகவான் ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபியாக எங்கும் வியாபித்திருப்பதினாலே எந்த இடத்திலும் அவராலே அவனை உணர முடியும். அதற்காக ஒரு சோதனை ராமானுஜராலே நிகழ்த்தப்பட்டது. இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அறையில் விழுந்து கிடந்ததான ஒரு சிறு ஊசியை எந்த விதமான விளக்கின் துணையும் இல்லாமல் கோவிந்தர் ஒரு நொடியில் எடுத்து வந்தார் என்பதாக பார்த்தோம் அல்லவா? அதன் பிறகும் கோவிந்தர் திறத்தில் பொறாமை கொண்டவர்களுடைய மனோபாவம் மாறவில்லை. உலகத்தில் எப்பொழுதுமே நாம் பார்க்கலாம், நல்லதொரு விஷயத்தை ஒருவர் செய்தால் அதனை பொறாதவர்கள், பொறுக்காதவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். பாராட்டுபவர்களை விட அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள். அந்த விதத்தில் எப்படியாவது கோவிந்தரை ராமானுஜரிடத்தில் மாட்டிவிட வேண்டும். சரி, அப்படி மாட்டி விடுவதனால் இவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சுவாமி. ஒருவர் கஷ்டப்படுவதை, துன்பப்படுவதை, துயரப்படுவதை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். இந்த மனோபாவம் எல்லா காலத்திலும் உண்டு, எல்லா யுகங்களிலும் உண்டு. கலியுகம் மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதன்படி ஒரு நாள் கோவிந்தர் வசமாக மாட்டிக்கொள்ளும்படியானது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உண்மையிலே ராமானுஜர் கூட இந்த விஷயத்தில் கோவிந்தர் விஷயத்தில் சற்றே சந்தேகப்பட்டார் என்று சொல்லலாம். அப்படி சொன்னால்தான் இதனுடைய சுவாரஸ்யம் கூடும். என்ன தெரியுமா? தினந்தோறும் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிப்பது, வீதிகள் வழியாக போவது என்பது நடைபெறுகிறது அல்லவா? அங்கே ஒரு நாள் கோவிந்தர் ஒரு இல்லத்தின் வாயிலில் கண்மூடி மெய்மறந்து நின்று கொண்டிருந்தார். அந்த இல்லத்தின் வாயிலையே பார்த்து கொண்டிருந்தார். அது ஒரு தாசியின் வீடு. அவள் இல்லத்தின் வாயிலில் கோவிந்தர் நின்றால் என்ன பொருள்? அந்த பெண் அழகானவள், தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பவள், அந்த அலங்காரங்கள், ஆடைகள், ஆபரணங்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்னும் ஆசையுடன் தான் கோவிந்தர் அங்கே நிற்கிறார் என்பது சொல்லாமலே விளங்கும் அல்லவா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையோ? ஒரு தாசி வீட்டு வாசலில் கோவிந்தர் நிற்பதற்கு என்ன காரணம்? யாராவது யோகியா, ஆசிரமமா, இல்லது சன்னதியா, பெரியோர்கள் இருக்கக்கூடிய இல்லமா? இப்படி கோவிந்தர் நிற்பதை பார்த்து நேராக ராமானுஜரிடத்தில் வந்து சொல்லிவிட்டார்கள், சுவாமி, நாங்கள் மறுபடியும் கோவிந்தர் திறத்தில் அபச்சாரப்படுகிறோம் என்பதாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே இது மனம் வருந்தக்கூடிய நிகழ்ச்சி. தங்களுடைய பெருமைக்கு இழுக்கு. ஏன் அவர் அங்கு போய் நிற்கிறார்? நாங்கள் செல்வதற்கு கூட கூசக்கூடியதான இடமாயிற்றது. அவர் அங்கு நிற்பதனுடைய காரணம் என்ன? தாங்கள் இதனை கட்டாயம் கவனித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்ல ராமானுஜர் உடனடியாக கோவிந்தரை அழைத்தார். கோவிந்தா, நீ அந்த தாசி வீட்டு வாசலில் நின்றாயாமை, அது உண்மையா என்று கேட்க கோவிந்தர் திகைத்து, சுவாமி, அது ஒரு தாசியின் வீடு என்பது அடி எனக்கு தெரியாதே. அவர் குறித்து கோள் சொன்னவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இல்லத்தின் வாயிலில் நின்ற கோவிந்தர் அது யாருடைய வீடு என்பதை அறிந்திருக்கவில்லை. ஒரு வீட்டு வாசலில் தான் நின்றார். அப்படியா? உனக்கு தெரியாதா? சரி, தெரியாது என்றால் அந்த வீட்டு வாசலில் நீ நிற்பதற்கு காரணம் என்ன? சுவாமி, நான் என்னை மறந்து விட்டேன். என்னப்பா, என்ன புதுக்கரை? உன்னை மறந்தா என்றால்? ஆம் சுவாமி, அந்த இல்லத்திலிருந்து வந்ததான ஒரு கீதம், ஒரு பாடல்
என்னை மெய்மறக்க வைத்தது, என்னை மெய்மறக்க செய்தது. அந்த பாடலினுடைய பொருளிலும் அந்த பாடலினுடைய இனிமையிலும் நான் என்னை மறந்து விட்டேன், என்னை பறிகொடுத்தேன். யாரு பாடினார்கள் தெரியாது, யாருடைய வீடு தெரியாது, அங்கே என்னென்ன நடக்கிறது அடியனுக்கு தெரியாது. ஆனால் என் காதில் விழுந்த பாடல் என்னை ஈர்த்தது. அந்த பாடலின் பொருளில், சுவையில், அந்த பாடலின் மாதுரியத்தில் என்னை மறந்து நான் அப்படியே திகைத்து நின்று விட்டேன் என்றார் கோவிந்தர். வீதியில் செல்லும் பொழுது யாரோ பாடினார்களாம், அறை கேட்டாராம், தலையாட்டினாராம், மகிழ்ந்தாராம். புதுசாக ஒரு கதை சொல்லுகிறாரே, கோவிந்தா என்ன பாடல் அது? கோவிந்தர் பாடினார். அந்த பாடலை பாடினார். பற்பமேனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கை ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதல் கடல் சூடிய முடியும் கனக நற்சிகை முடியும் எப்பொழுதும் ராமானுஷமுனி வடிவழகில் நிறையத்துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. எப்பொழுதும் யதிராசன் வடிவழகின் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இதான் பாடல். இந்த பாடல் யாரு குறித்தது? இதோ இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானாராம் எதிராசருடைய திருமேனியை அற்புதமாக வர்ணிக்கக்கூடியது. எப்பொழுதும் யதிராசன், எப்பொழுதும் ராமானுஷன் வடிவழகு என்னிடயத்துள்ளதால், இவருடைய வடிவழகு என்னுடைய ஹிருதயத்தில் இருப்பதினாலே இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், எனக்கு சரிநிகர் சமமானவர்கள் யார் இருக்கிறார்கள்? இதற்குத்தான் சாத்வீக அகங்காரம் என்பது பெயர். கீழே கோவிந்தர் தகும் 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 என்று குதித்தார் அல்லவா, அதுபோன்று தான் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இந்த பாடலின் இனிமையில் நான் என்னை மறந்தேன் சுவாமி. அங்கிருந்தவர்களை கேட்டார் ராமானுஷர், இப்படி ஒரு பாடல் பாடப்பட்டது. ஆம் சுவாமி, அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் நான் நின்றேனே தவிர்த்து அங்கே வசிப்பவள் யார், அவள் செய்யும் தொழில் என்ன, யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை நான் பார்க்கவில்லை. ராமானுஷரின் வடிவழகை நான் அப்படியே அனுபவித்தேன். பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தல் பல்லவமே விரலும். எப்பேற்பட்ட அந்த தெருக்கை தாமரைகள், அற்புதமான அழகிய விரல்கள், பாவனமாகிய பைந்துவர் ஆடை, அற்புதமான காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் என்னும்படியாக ஆச்சரியகரமான காஷாயத்துடன் கூடிய திருமேனி சுவாமி. உபவீதின மூர்த்தபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் என்று திருமார்பில் தொலங்கக்கூடியதன முப்புரி நூல், திருக்கையில் பிடித்திருக்கக்கூடிய திருதண்டம். சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவடியில் பதிந்த திருமுடி. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்ததி ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூமன்னு மாறு பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன். எப்பேற்பட்ட பாசுரங்கள்! அப்படி காரிசுதன் கடல் சூடிய சிகை, காரிசுதன் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடியை தன்னுடைய சிரோபூஷணமாக ஏற்றி இருக்கக்கூடியதான சுவாமி ராமானுஷர் சுவாமி. கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். அந்த கண்கள் ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேரயது என்று ஆச்சாரியன் கடாட்சத்திற்கு இலக்காக ஒருவன் ஆனானேயானால் அவனுக்கு முக்கண்ணனான பரமேஸ்வருடைய கடாட்சமோ, எண்கண்ணனான பிரம்மாவுடைய கடாட்சமோ, சகசிராட்சனான எம்பெருமானுடைய கடாட்சம் கூட தேவையில்லை. ஒரு ஆச்சாரியனுடைய கருணை கடாட்சம் போரும், அருள் பார்வை போருமே. எப்பொழுதும் இத்தகைய வடிவழகு, கையில் பிடித்திருக்கக்கூடியதான முக்கோல், விசேஷமாக திருமார்பில் துலங்கக்கூடியதான முப்புரி நூல், திரு அறையில் துலங்கக்கூடிய பைந்துவர் ஆடை, அழகியதான திருக்குழல் கற்றைகள் என்பதாக
அந்த திருமேனி முழுவதும் தாமரைக்காடு பூத்தார் போல விளங்கக்கூடிய எம்மி ராமானுஷருடைய வடிவழகு, நின் வடிவழகு மறவாராறு பிறவாராரே என்று பகவான் திறத்தில் சொல்வதைப் போன்று இங்கே ராமானுஷன் திறத்தில் சொல்லும் பொழுது, எப்பொழுதும் எதிராசன் வடிவழகென் இதயத்துள்ளாதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எனக்கு சரிநிகர் சமமானவர்கள் யாருமில்லை, எனக்கு சரிநிகர் சமமானவர்கள் யாருமில்லை என்று நான் இருமாந்திருந்தேன் சுவாமி, பூரித்திருந்தேன், சந்தோஷத்தில் இருந்தேன். ஆகையால் இந்த கீதத்தின் மாதுரியத்தில் நான் மனம் மயங்கினேனே தவிர்த்து என்னை சுற்றி நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது, என்னை மறந்துதான் நான் இருந்தேன் என்று கோவிந்தர் அருளிச் செய்தார். அப்பொழுது தான் உண்மையிலேயே கோவிந்தருடைய பற்றற்ற அந்த வைராக்கியத்தை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவர்கள் எல்லோருமே அதனை உணர்ந்து கொண்டார்கள். ஆஹா, உத்தமோத்தமரான இந்த பாகவதர் திறத்தில் நாம் அபராதம் செய்தோமே, எப்படியாவது இவருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு அபிப்பிராய பேரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்னும் காரணத்தினாலே நாம் எதையெதையோ சொல்லி பார்த்தோமே. ஆனால் பரமசாத்விக மகனீயரான இந்த சுவாமியின் திறத்தில் நம்முடைய கலகங்கள் எதுவுமே எடுபடவில்லை அல்லவா? யாரோ ஒரு தாசியின் வீட்டு வாயிலில் இவர் நின்று கொண்டு பார்த்திருக்கிறார் என்று சொன்னோமே, அது ஒரு தாசியின் வீடு என்பதை கூட இந்த மகான் அறியவில்லையே. உள்ளிருந்து வந்த ராமானுஜர் விஷயமான ஸ்தோத்திரம், ராமானுஜர் விஷயமான பாடல் என்பதாக அந்த ராமானுஜர் திருமேனி அழகில் ஈடுபட்டுத்தான் இவர் மெய்மறந்து இருந்தாரே தவிர்த்து வேறு எதையும் இவர் நோக்கவில்லை, வேறு எதிலும் இவருடைய மனம் செல்லவில்லையே என்று யாரெல்லாம் அவர் திறத்தில் அபராதம் செய்தார்களோ அவர்களே கோவிந்தர் திறத்தில் மறுபடியும் அபராத க்ஷமாபணம் செய்து கொண்டார்கள். துறவி இல்லை, ஆனால் கூட துறவியை விட முதிர்ந்த ஒரு வைராக்கியத்துடன் கோவிந்தர் இருந்தார். ஆனாலும் கோவிந்தருடைய திருத்தாயாருக்கு தன்னுடைய மகன் மூலமாக இந்த வம்சம் வளர வேண்டும் என்னும் ஆசை உண்டாயிற்று. அதற்காக கோவிந்தருக்கு மனம் முடிக்க வேண்டும் என்பதாகவும் அவள் நினைத்தாள். ராமானுஜருடைய நியமனத்துடன் அனுமதியுடன் கோவிந்தருக்கு திருமணமும் நடைபெற்றது. அவருடைய திருமண வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும்? ஓர் அறிவிப்பு.